ரகு திருமூர்த்தி தம்பியா இருக்க வாய்ப்பே இல்லை. முதல்ல ரகுவை பத்தி தெரிய வந்துச்சு, உண்மை தெரிஞ்சிரும் நம்பினேன். ஆனா ரகு கருணாகரனோட பேரை சொல்லிட்டு காணாமலேயே போயிட்டான். சரி, கருணாகரன் பேரை சொல்லிட்டானேன்னு கருணாகர சார் மூலமா உண்மையை கண்டுபிடிச்சிடலான்னு நம்பினேன். ஆனா இப்ப வரைக்கும் ஒரு துரும்பு கூட அசையல. எல்லா உண்மையும் தெரிஞ்சிரும்னு ஒரு நம்பிக்கையை மனசுல கொடுத்து கொடுத்து அதை உடைச்சிடுறாரு கடவுள். அதையும் கஷ்டமா இருக்குது. ஆனந்தி, நீ வருத்தப்படாத. இவ்வளவு நாள் தப்பு செஞ்சவன் எங்க இருக்கான், யாருன்னு ஒண்ணுமே தெரியாம இருந்தோம். ஆனா நடக்கிறதெல்லாம் பார்த்தா நிச்சயமா தப்பு செஞ்சவன் நம்ம பக்கத்திலேயே தான் இருக்கான்னு கன்ஃபார்மா புரியுது. சீக்கிரமா அவனை கண்டுபிடிச்சிடலாம். நீ நினைக்கிற மாதிரி எல்லா உண்மையும் ரொம்ப சீக்கிரம் வெளியே வரும். ஆனந்தி, அந்த ரகு தான் திருமூர்த்தியோட தம்பிங்கிறது உண்மை இல்லைன்னு நீ சொல்ற. ஆனா போலீஸை பொறுத்த வரைக்கும் ரகு தான் திருமூர்த்தியோட தம்பி. அதனால உன்னை கடத்தின கேஸ்ல ரகுவை போலீஸ் இன்னும் தீவிரமா தேடுவாங்க. இவ்வளவு நாள் நீ மட்டும்தான் ரகுவை தேடுன, இப்ப போலீஸும் சேர்ந்து தேட போறாங்க. ரகு சீக்கிரமா மாட்டுவான். முத்தண்ண சொல்றது கரெக்ட் தான் ஆனந்தி. இப்ப பார்த்தா எல்லாம் இடியாப்ப சிக்கலா தான் தெரியற மாதிரி இருக்கும். ஆனா இவ்ளோ நாள் இல்லாம திடீர்னு என்னமோ ஒண்ணு நடக்குதுல்ல. ஆமா ஆனந்தி, என்ன நடக்குது என்ன செய்யறதுனே தெரியாம இருந்த. இப்ப சௌசவ் சொல்ற மாதிரி பிரச்சனை ஏதோ ஒரு திசையில போக ஆரம்பிச்சிருக்குல்ல. நிச்சயமா நல்ல முடிவுதான் வரும் ஆனந்தி. ஆனந்தி, கிருஷ்ணர் கிட்ட உண்டியல்ல காசு போட்டு வேண்டிக்கிட்டல்ல, அதான் கிருஷ்ணரே விளையாட்ட ஆரம்பிச்சிட்டாரு. வரிசையா இனிமேல் ஒவ்வொரு விக்கெட்டா காலி பண்றாரா இல்லையான்னு பாரு. உண்டியல்? ஆமா, அத நான் எப்படி மறந்தேன்? எங்க அது ஹாஸ்டல்லயே இருக்குதுங்க. நம்ம போய் எடுத்துட்டு வரலாம் ஆனந்தி. ஆமா ஆனந்தி, அந்த உண்டியலை எடுத்துட்டு போய் வீட்ல வச்சு டெய்லி காசு போட்டு வேண்டிக்கோ. நீ நினைச்சதெல்லாம் கண்டிப்பா நடக்கும். அது மட்டும் இல்ல, இன்னொரு முக்கியமான விஷயமும் சொல்லணும். என்ன சௌந்தர்யா? வார்டன் மேடத்துக்கு உன்னை பார்க்கணும் போல இருக்குன்னு நினைக்கிறேன். உங்ககிட்ட ஏதாச்சும் சொன்னாங்களா சௌசு? இல்லனே, என்கிட்டலாம் எதுவும் சொல்லல. ஆனா காலையிலயும் சாயங்காலமும் ஆனந்தி எப்படி இருக்கான்னு என்கிட்ட கேட்டுட்டே இருக்காங்க. ஏங்க, எனக்கும் மேடத்தை பார்க்கணுங்க. போய் பார்த்துட்டு வந்துடலாமா? நிச்சயமா, இப்பவே போலாம். போய் மேடத்தை பார்த்துட்டு உண்டியிலையும் எடுத்துட்டு வந்துடலாம். சௌசு, நீ நேரா ஹாஸ்டலுக்கு தானே வர? ஆமாண்ணே, நீங்க போங்க, நான் பின்னாடியே வந்துடுறேன். சரி மாப்ள, கிளம்புங்க, பார்த்து போயிட்டு வாங்க. நாங்களும் கிளம்புறோம், நாளைக்கு பார்க்கலாம். சரியா? சரி மாப்ள. சரி, ஓகே. வரோம் ஆனந்தி, தைரியமா இரு, சந்தோஷமா இரு, எல்லாம் சரியாயிடும். வாங்க. போலாமா? அந்த ரகுவை கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ணுங்க சார். அதுக்கப்புறம் அவன் கதையை முடிக்க வேண்டியது ஏன் வேலை. இல்ல சார், இப்போதைக்கு ரகு விஷயத்துல என்னால எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது. இதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட்ல டவுட் வந்துடும். அப்புறம் எப்படி சார் அவனை கண்டுபிடிக்கிறது? ஆனந்தி பிரச்சனைக்கும் கம்பெனில இருக்கிற யாரோ ஒருத்தருக்கும் நிச்சயமா சம்மதம் இருக்கு சார். நடுவுல அந்த ரகு இருக்கான். அதை தெரிஞ்சுக்க வாச்சும் நம்ம ரகுவை கண்டுபிடிச்சே ஆகணும் சார். அவனை காணும்னு ஏற்கனவே ஏபிஎஸ் காப்பஸ் போட நினைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ரகுவை ஏற்காட்டுல பார்த்ததா மகேஷ் சொன்னதுனால அந்த ப்ராசஸ் அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. என்ன சார் சொல்றீங்க? ஏற்காட்டுல ரகுவை பார்த்தாங்களா? இது எதுவுமே எனக்கு தெரியாதே. எவ்வளவு முட்டாள்தனமா இருக்கு. இனிமே ரொம்ப கவனமா இருக்கணும் சார். இவ்வளவு டீடைல்ஸ் மிஸ் பண்ணிருக்கேன் சார். அரவிந்த் சார், இப்ப அந்த ரகு ஏற்காட்டுல இல்லன்னு சொல்லி ஏற்காடு இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. அதனால இப்ப அந்த ரகுவை திரும்ப கண்டுபிடிக்கணும்னு சொல்லி ஏபிஎஸ் காப்பஸ் மனு போடுறதா பேச்சு போயிட்டு இருக்கு. ரகு விஷயத்தை நான் பாத்துக்கிறேன். நீங்க எனக்கு இன்னும் ஹெல்ப் பண்ண முடியுமா? சொல்லுங்க சார். போன தடவை மாதிரி இந்த தடவையும் அண்ணனை தப்பிக்க வைக்க முடியுமா? சார், நீங்க எனக்கு நிறைய செய்றீங்க. ஆக்சுவலா நீங்க கேட்கிற ஹெல்ப்பை நான் மறுக்க கூடாது சார். ஆனா இந்த தடவை என்ன மன்னிச்சிடுங்க. நீங்க கேட்கிற ஹெல்ப்பை என்னால உடனடியா பண்ண முடியாது. என்ன சார், பவர்ல இருக்கிற உங்களாலே இதை செய்ய முடியாதுன்னா நாங்க வேற யார்கிட்ட சார் கேட்கறது? பவர் இருக்கணும்ல திருமூர்த்தி. யோசிக்காம எதையாவது செஞ்சுட்டு நானும் உன் தம்பியும் உனக்கு துணையா உள்ள வந்து உட்காந்துட்டா
நம்மள காப்பாத்த எவனும் வரமாட்டான். ஏற்கனவே கழுகு மாதிரி என்ன வாட்ச் பண்ணிட்டு இருக்கானுங்க. மாட்டிக்காத அளவுக்கு எந்த வேலையை பண்றதுன்னு மட்டும்தான் என்னால இப்ப யோசிக்க முடியும். அப்ப அண்ணன் வெளியில வர முடியாதா சார்? இப்போதைக்கு முடியாது.